என்னோட கிச்சன்ல இருக்கிற விநாயகர் பாருங்க, லட்சுமி குபேரர், இந்த நந்தி பகவான் எல்லாரையும் நமஸ்கரிச்சுட்டு தான் சமையலுக்கு வருவேன். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் இப்போ மாம்பழம் சீசன் ஆல்மோஸ்ட் ஆடி வந்தால் முடிஞ்சிட போகிறது. உருமானி வந்துடுத்து, அடுத்து நீளம் வந்துருந்தா க்ளோஸ் ஆகிடும். நான் இந்த மேங்கோவில் உங்களுக்கு யோகட் சொல்லித்தரேன். ஒரு மாம்பழம் நல்லா பழுத்ததா இந்த மாதிரி மாம்பழம் எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ நான் மேங்கோ யோகட் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, பால் நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அவ்வளோ 2 டம்ளர் இல்லை 1 டம்ளர், அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு எவ்வளோ மேங்கோ யோகட் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. கர்டு, ஏலக்காய் பொடி. இப்போ இந்த மஸ்லின் கிளாத்தில் இந்த கேர்டை பூரா தண்ணி வடிய வைக்கிற மாதிரி எடுத்துடணும். 1 கப் கேர்டு போட்டுக்கலாம். இப்போ 1 கப் கேர்டு போட்டிருக்கேன். இதை அப்படியே நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் எப்படி என்ன ஸ்டெப் பண்ணுறதை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேர்டு வடிய வச்சோம் இல்லையா, பாருங்கள் எப்படி இந்த மாதிரி தண்ணி வடிஞ்சு இப்படி இருக்கணும். இப்போ இந்த மேங்கோவை நம்ம ஒரு விழுது மாதிரி அரைச்சின்னு வந்துடலாம். இதில் ஒரு 2-3 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இதில் போட்டு நம்ம கொஞ்சம் கலரெல்லாம் திக்காக வர வரைக்கும். இப்போ இதை கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நம்ம கலரிக்கலாம். இப்போ இது கலரு இது திக்காயின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த கேர்டு ஹம் கேர்ட் பண்ணோம் இல்லையா, இதை நல்லா விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கலாம், பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திக்காக எடுத்துருக்கோம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கூல் டவுன் பண்ணிடலாம். இப்போ இந்த இது நல்லா விஸ்க் வச்சு அடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம இந்த மேங்கோ திக் பண்ணோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் வச்சு நல்லா இது பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் ஏலக்காய் பொடி. இந்த பாலை விட்டு நம்ம இது கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா அந்த விஸ்க் வச்சு எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் ஊற்றி இப்போ இது நல்லா துவையணும் இல்லையா, தயிர் மாதிரி. யோகட் அப்படின்னா தயிர் மாதிரி துவையணும். 6லேருந்து 8 மணி நேரம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பிளேட் போட்டோ இல்லைன்னா பட்டர் ஷீட் போட்டோ ஏதோ ஒன்று போட்டு இதை நல்லா மூடி வச்சிடலாம். 8 ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட மேங்கோ யோகட் பாருங்கள் 8 ஹவர்ஸில் நல்லா ரெடி ஆகிடுது. நான் போட்ட இப்போ சீசன்னால நான் போட்டிருக்கேன். இந்த மேங்கோ யோகட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.